ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், தேவனின் தெய்வீக திட்டம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 55வது அதிகாரம் 8வது வசனம். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான் என்று அப்போஸ்தல நடவடிக்கைகளிலே நாம் வாசிக்கலாம். சவுல் தனது ஆரம்ப காலத்திலே கிறிஸ்தவர்களை துன்புறுத்துவதின் மூலமும் அவர்களை கொலை செய்வதின் மூலமும் தான் தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதாக மனதார நம்பிக்கொண்டிருந்தான். அந்த அளவிற்கு சாத்தான் அவன் மனதையும் இருதயத்தையும் குருடாக்கி இருந்தான். சாத்தானால் இருதயம் முழுவதும் வஞ்சிக்கப்பட்டிருந்த மனிதனுக்கு சவுல் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு ஆகும். நாம் சொல்வதுதான் சரி என்ற சுயநல எண்ணத்தோடு சாத்தான் நம் மனதை குருடாக்கி போடுகின்றான். தேவன் எனக்கென்று என்ன திட்டத்தை வைத்திருக்கிறார் என்று நாம் அவரை சார்ந்திருக்கும் பொழுது, தேவன் அன்று சவுளுடைய வாழ்க்கையிலே இடைப்பட்டது போல நம்முடைய வாழ்க்கையிலும் இடைப்படுவார். சவுளுடைய வாழ்க்கையிலே இடைப்பட்டு அவன் வழிகளை மாற்றிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் அவருடைய சித்தத்தின்படி திசைகளையும் வழிகளையும் மாற்ற வல்லவராயிருக்கின்றார். கிறிஸ்தவர்களுக்கு எதிராக செயல்படுவதுதான் தேவனின் திட்டம் என்று எண்ணியிருந்த சவுலை புறஜாதிகளுக்கு மத்தியிலே கிறிஸ்தவர்களோடு சேர்ந்து கிறிஸ்துவை சாட்சியாக அறிவிக்கக்கூடிய வல்லமையான பவுலாக தேவன் மாற்றினார். ஜான் ஹார்வே கெல்லாக் என்ற நமது முன்னோடி தனது வாலிப பிராயத்திலே ஒளிந்திருந்து ஒரு அறுவை சிகிச்சையை பார்த்தது நிமித்தம் நான் ஒருபோதும் மருத்துவ படிப்பு படிக்கக்கூடாது என்று நினைத்தார். ஆனால் வசனம் சொல்கிறது, உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்று. ஆம், கெல்லாக் நினைத்தது ஒன்று, ஆனால் தேவனுடைய திட்டம் அவர் திருமதி எலன் ஒயிட் அவர்களின் மூலமாக ஒரு மருத்துவராக வேண்டும் என்பதுதான். தேவன் கெல்லாக் அவர்களை ஒரு மருத்துவர் ஆக்கினார். அவர் மூலமாக நல்ல ஆரோக்கியமான உணவுகளை உலகிற்கு வழங்கும்படி செய்தார். ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகள் உயர்ந்திருக்கிறது என்று தேவன் சொல்கிறார். ஆம், தேவனுடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்து கொண்டு காத்திருப்போமானால் தேவனின் தெய்வீக திட்டம் நம்மில் நிறைவேறும். தேவன் நமக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றார். அவரையே சார்ந்திருப்போம். அவர் நம்முடைய வாழ்க்கையிலும் இடைப்படுவார். தேவனே, உமது சித்தத்திற்கு என்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன் என்று நாம் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக. ஆமேன்.